ஆஹா ஓஹோ ஹே ஹே ஆஹா ஓஹோ ஹே ஹே தரதந்த தரதந்த தானானா ஆஹா ஓஹோ ஹே ஹே தரதந்த தரதந்த தானானா தரதந்த தானானா தரதந்தம் தரதந்தம் தானானா தரதந்தம் தரதந்தம் தானானா மேகங்கரு கையில உள்ள தேகங்குளிருதடி அடி ஆத்த கடந்திடலாம் உள்ள ஆசைய என்ன செய்ய. உங்களுக்கு தெரியல, நான் எப்படி சொல்றது, கேட்கும் போது வேற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் தருது. அந்த காலத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு நீங்க பாடினது. இந்த மாதிரி இளையராஜா அவர்களோட நிறைய கனெக்ட் ஆகுறீங்க நீங்க. கிட்டத்தட்ட அவரோட வாய்ஸ் கூட உங்களுக்கும் ரிசம்பிள் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க, கேட்டு இருந்திருப்பீங்க. நிச்சயமா நம்முடைய கவனம் தான் ரொம்ப முக்கியமானதுன்னு இதுல நான் சொல்றேன். ஏன்னா இப்ப எஸ்பிபி மாதிரி பாடிட முடியும், இளையராஜா அவர்களை போல பாடிட முடியும்னா அது சாத்தியம் இல்லை. ஆனா அந்த பாவங்கள், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், இந்த பாட்டுக்குன்னு அவங்க என்ன நமக்கு தந்திருக்காங்க, இதை ப்ராப்பராக கவனித்து பாடும்போது நம்ம குரலில் பாடினாலும் ஓரளவுக்கு அவங்க பாடின பாட்டை சரியாக பாடும்போது அவங்க பாடினது மாதிரி கொண்டு வர முடியும். காதலே உன் காலடியில் நான் விழுந்து விழுந்து பொழுதே, கண்களை நீ மூடிக்கொண்டால் நான் குலுங்கி குலுங்கி அழுதேன். இது மாற்றமா தடுமாற்றமா, என் நெஞ்சிலே பனிமூட்டமா, நீ தோழியா இல்லை எதிரியா என்று தினமும் போராட்டமா. என் காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய், நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய். சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன தரப்போகிறாய், இழுவதை கிள்ளிவிட்டு ஏன் தள்ளி நின்று பார்க்கிறாய். என் காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய், நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய். சில இசை நிகழ்ச்சிகளில், மேடை நிகழ்ச்சிகளில், கச்சேரிகளில் என்ன பண்ணுவாங்கன்னா வாய்ஸை கொஞ்சம் கனப்படுத்திக்கிட்டு இந்த மூக்கில் இருந்து அந்த சத்தம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. பட் ராஜா சாருடைய இளமை குரல்லாம் நிறையா பாடல்கள் கேட்டிருக்கோம், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதற்கு பிறகு அவருடைய பேஸ், அந்த பேஸ் சவுண்டாக இருந்தாலும் அவங்களுடைய அந்த மொழி உச்சரிப்பு இருக்கு இல்லையா, மொழி உச்சரிப்பு, வார்த்தைகளை கனமாக உச்சரிக்கக்கூடிய விஷயம்தான் அதை அவருடைய குரலை மேம்படுத்தி காமிக்குது. இப்போ கடலில் எழும்புற அப்படின்ற பாட்டை சாதாரணமாக கடலில் எழும்புற அலைகளை கேளடி ஓமானே அப்படி பாடுறதுக்கும் கடலில் எழும்புற அலைகளை கேளடி ஓமானே மீனவர் படுகின்ற அவதிகள் கூறிடும் ஓமானே, இந்த மாதிரி எவ்வளவு சேஞ்சுங்க. ஒரு செகண்ட்ல நீங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காமிச்சாங்க. அந்த பழிச்சுன்னு பாடுறாரு பாத்தீங்களா, அதுதான் நிக்கும்.